நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறாங்க. விண்ணப்பித்த எல்லாருக்குமே இந்த மகளிருக்கான உரிமை தொகை கிடைக்கப் போறதா தகவல் வெளிவந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை இது வந்து லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க. ரூ. 1000 வந்து குடுத்தாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,66,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அந்த அப்ளை பண்ணதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1,15,00,000 பேருக்கு தான் அந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருது. மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க. இதனால அந்த ரூ. 1000 கிடைக்காதவர்கள்லாம் கடும் அதிருப்தியிலயும் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தகுதியானவங்க நெறைய பேருக்கு வந்து இந்த ரூ. 1000 கிடைக்காம போயிருக்கு. தகுதியே இல்லாத நெறைய பேருக்கு ரூ. 1000 போயும் இருக்கு. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் காணாம இருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அரசாங்கத்துக்கு கடும் நிதி நெருக்கடி இருக்கிறதுனால, இதனால அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகை குடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே இது விஷயமா நல்ல முடிவு எடுக்க போறதா நெறைய பிரஸ் மீட்ல அமைச்சர்கள் சொல்லிட்டு வராங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து அரசு வட்டாரங்கள்ல இருந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் இயர் 2026ல எலக்ஷன் வரப்போது. சட்டசபை தேர்தல் வரப்போது. இந்த 1 இயர்ல ஏதாச்சும் நல்லது பண்ணா தான் மக்களுக்கு கண்டிப்பா அடுத்த எலக்ஷன்ல திமுக வர முடியும். ஏன்னா இப்போ வரைக்கும் டிஎம்கேக்கு நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட்டா போயிட்டுருக்கு. இன்னும் இருக்க 1 இயர்ல ஏதாவது பேர காப்பாத்திக்கின்னு மக்களுக்கு நல்லது பண்ணா மட்டும் தான் அடுத்து வரப்போற எலக்ஷன்ல வர முடியும். அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண எல்லா மகளிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளான வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் இந்த ரூ. 1000 குடுக்க போறதா முடிவு எடுத்திருக்காங்களாம். இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வரப்போற பட்ஜெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நலத்திட்டங்கள்லாம் குடுக்கத்த விட, இந்த பெட்ரோல், டீசல் பிரைஸு விலைவாசிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலே மக்கள்லாம் செழிப்பா இருப்பாங்க. ஏன்னா, இவங்க இதில குடுக்குற மாரி குடுத்துட்டு பெட்ரோல் ரூ. 2 பெட்ரோல் ரூ. 5 ஏத்திட்டு போறாங்க. அதில சம்பாதிச்சுட்டு போறாங்க. ஸோ வரப்போற 2026ல இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் பார்த்து ஏமாறாம, எந்த ஒரு அரசாங்கம் வந்தா அந்த விலைவாசிய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்து வோட் பண்ணா நம்ம நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. 2026ல எலக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, கடைசியா நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணாம, ஓவரால் இந்த 5 இயர்ஸ்ல தமிழ்நாட்டுல என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கு, எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணி, ஏன்னா பிரஸ் மீட்லாம் குடுத்துருக்காங்க அமைச்சர்கள். எப்டி எப்படிலாம் நடந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி, ரிவ்யூ பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்ட கரெக்ட்டான நபருக்கு போட்டீங்கன்னா, நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த எலக்ஷன்ல யார் வரப்போறாங்கன்ட்டு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.